12வது பாலு இன்னும் காணோம். எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ எப்படிடா போவீங்க? இந்த கார் பஸ் எல்லாம் ஏதாவது வரும்டா. நிறுத்தலாம் வா. நம்ம என்ன தம்பி? என்னண்ணா இங்க என்ன மாப்பிள? அப்பா ஏன் சம்பந்தி நடு ரோட்ல நிக்கிற பஸ்ஸா பார்த்தா வாங்கி கொடுத்த மாப்பிளைக்கு? இல்ல மாமா, ஒண்ணு நல்லா இருக்கு. டீசல் தீர்ந்து போச்சு. டீசல் தீர்ந்து போச்சா? இந்த கேஸ் கீஸ்ன்றாங்களே அத வாங்கி கொடுக்க கூடாது. அடுப்புக்கு கேஸ் இல்லாம அவன் ஆளா பறக்குறான். நீ இவ்வளவு பெரிய பஸ்ஸுக்கு கேஸ் கொடுங்கற? நீங்க அப்படியே பேசிட்டே இருக்கேன். நான் இப்போ வந்துடுறேன். எங்கப்பா போற? கேக்குறீங்க பெரிய கதை. கோபி சொல்லுவான். அது பெரிய கதையா? கேப்போம். இங்க நடு ரோட்லயா உள்ள வருது? வாமா வாமா. ஒரு தெய்வீகமான அந்தஸ்தை கொடுத்து என் மனசுக்குள்ளேயே நான் வச்சிருப்பேன். அந்த நரபலிய பார்த்தது நீங்க. உங்க கூட இருந்த அந்த பையங்கிறதுக்காக பாவம் அவனையே கொண்டு விட்டானுங்களே. நாளைக்கு உங்களை கொல்லாம விடுவாங்கிறது என்ன நிச்சயம்? நிச்சயமா எங்களை கொலை செய்ய அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தெரியும். அவங்க எங்க மேல பாயறதுக்கு முன்னாலே அவங்க யாரு என்ன எங்க இருக்காங்க தேடி கண்டுபிடிச்சு அவங்களை பழி வாங்காம விட மாட்டேன். என்னன்னா அந்த வம்பல எல்லாம் நீ ஏன் தம்பி மாற்ற? ராஜரிஷி கிட்ட நரபலிய பத்தி சொன்னா அவர் எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாரு. அவரை பாக்குறதுக்கு தான் நாங்க வந்தோம். வழியில உங்களை பார்த்தோம். ஏமாப்ள இந்த ஆப்பிரிக்காவுல மனுஷன்களை பலி கொடுத்து மனுஷன்களே தின்றான்களாமே அந்த மாதிரியா? அண்ணா அவங்களாவது நாகரிகம் இல்லாத ஜனங்க. ஆனா இவங்க தாங்க ஒரு பெரிய மனுஷங்க ஆகணும், விசேஷமான சக்தி அடையணுங்கிற மூட நம்பிக்கையில இதெல்லாம் செய்யறாங்க. ஏன் தம்பி, நம்ம ராஜரிஷி கிட்ட இந்த நரபலிய பத்தி சொன்னா அவர் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். நல்லா சொன்னீங்க சம்பந்தி. சாமியார் இவர்தானா? தம்பி இவர்தான்ப்பா. ஆமா, இந்த டாலர் எப்படி உனக்கு கிடைச்சது? இந்த சாமியார் பத்தி கேள்விப்பட்டதுமே நானும் இவருடைய பக்தன் ஆயிட்டேன். இனிமே நான் இவரை விடவே மாட்டேன். நீ சொல்றது எனக்கு புரியலையே. இல்ல, பக்தன் ஆயிட்டு இவருடைய விசேஷமான அரும் பெரும் குணத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை உலகத்துக்கு சொல்ல போறேன். என் மனோவசிய சக்தியால அவனையே சீடனா மாத்தியது. அவன் அவ்வளவு சுலபமா நினைக்காதீங்க. சத்தியமூர்த்தி வீட்டுல கொள்ளை அடிக்கிறதுக்காக நான் போட்ட திட்டத்தை எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு அவன் தான் முறியடிச்சான். முட்டாள், நீ மடத்தனமா திட்டம் போட்டது ஓன் தப்பு. சத்தியமூர்த்தி சொத்துக்களை நான் எப்படி அடைய போறேன்னு பாரு. அவங்களே தானா வந்து என் காலடியில கொட்ட போறாங்க. அதுதானே சாமி உங்க விசேஷ சக்தி. சுவிட்சர்லாந்து, லண்டன், அமெரிக்காவில இருந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து லட்சக்கணக்கான டாலர்களை உங்க காலடியில கொட்டும் போது இந்த சத்தியமூர்த்தி எந்த மூலைக்கு? அதை விட விசேஷமான சக்தி கொஞ்ச நாள்ல எனக்கு கிடைக்க போகுது. அந்த சத்தியமூர்த்தி குழந்தைய நரபடி கொடுத்துட்டா அஸ்தமா சக்திகளும் எனக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் கூடு விட்டு கூடு பாயலாம், மண்ணை பொன்னாக்கலாம், தண்ணியை எண்ணெயாக்கலாம். அந்த குழந்தை ஜாதகத்தை பார்த்துட்டு வந்து அது விசேஷமான ஜாதகம்னு நான் தானே உங்ககிட்ட சொன்னேன். அதனாலதானே உனக்கு பிரதம சீடனா வச்சிருக்கேன். நான் எல்லா சக்திகளையும் அடைஞ்சதும் உலகம் பூரா ஆசிரமம் அமைக்க போறேன். அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள எல்லா சொத்துக்கும் நீதான் வாரி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
கொஞ்ச நாளைக்கு நம்ம ஆசிரமத்து பக்கம் நீங்க வர வேண்டாம். நம்ம பனிக்குகையில இருங்க. உங்களுக்கு ஆசிரமத்துக்கு சம்பந்தம் இருக்கிற விஷயம் ராஜாவுக்கு தெரிய வேண்டாம். சரி சாமி. ஓம் சாமி. நமஸ்காரம் சார். வாங்க சத்தியமூர்த்தி. இவர்தான் பெரிய சாமியாரா? பெரிய சாமியார் உள்ள இருக்கிறாரு. இவர் ஆபீஸ் நிர்வாக சாமியார். சாமியாருக்கு ஏதோ ஆபீஸ் மடம் தானே? இவர் ஒரு புதுமையான சாமியாரியா. அயல் நாட்டுல ஏகப்பட்ட சிஷ்ய கோடிகள் இவருக்கு. உள்ளூர்ல யாரும் சேர மாட்டேன்ட்டாங்களா? வாய வச்சுன்னு சும்மா நேத்தே வரதா எழுதிருந்தீங்க? நேத்தே நாங்க வந்துட்டோம். ஆனா வழியில காரு ரிப்பேர். யாரு? இது என்னுடைய சம்பந்தி. இது என்னுடைய தம்பி ராஜா. சமீபத்துல கல்யாணம் நடந்தது. சுவாமிகள் கூட கல்யாணத்துக்கு விசேஷ மாலை அனுப்பி வச்சிருந்தார். அது யாரு? என் தம்பியினுடைய ஃப்ரெண்டுங்க. எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. அவங்களா செஞ்சு வைப்பாங்க. மூடிக்கிட்டுறியா? சத்தியமூர்த்தி, உன் தம்பி வைப்ப கூட்டிட்டு இல்லையா? காட்டேஜில் இருக்காங்க. அவங்களுக்கு வரணும்னு தான் ஆசை. இந்த பூஜைக்கு குழந்தைகள்லாம் வரக்கூடாதாம. ஆகையினால அவங்களுக்கு பாதுகாப்பா என் பொண்ணை விட்டுட்டு வந்தேன். குழந்தைகளை கூட்டி வரக்கூடாது. சாமியார் உள்ள ஏதாவது அடு சொல்லி போட கட்டுறாரு. சத்தியமூர்த்தி, சுவாமிகளே, என்ன உங்க தம்பி என்னமா பேசுறாரு? இல்லைங்க, ஒரு சமயத்துல கொஞ்சம் ஜோக்கா பேசிடுவான். நம்ம பூஜைக்கு போலாங்களா? போலாம். என்ன சாமியார் மடமா ஜேம்ஸ் பாண்ட் இடமா? ஜீம் பூம்பா. முடிங்கிருங்க. பக்த கோடிகளே, வாழ்வில் அமைதி தேடி, ஆனந்தம் தேடி, நிம்மதி தேடி, அதற்காக என்னை நாடி வந்திருக்கும் அன்பு குழந்தைகளே, உங்களுடைய துன்பச் சுமைகளை இறக்கி வைப்பதே என்னுடைய வேலை. அதற்காகவே நான் அனுதினமும் பிரார்த்திக்கிறேன். பரம்பொருள் என்பது என்ன? அது ஒரு எல்லையற்ற சக்தி. அந்த சக்தியை பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். அந்த உணர்வை இப்போது நீங்கள் அடையப் போகிறீர்கள். உங்களுக்கெல்லாம் நான் ஆனந்த ரசம் தரப்போகிறேன். உங்கள் மனதையும் நினைவையும் ஒருமுகப்படுத்தும் அந்த அமிர்தத்தை பருகுங்கள். இதுவரை நீங்கள் கண்டிராத அபூர்வ உணர்வினை அந்த ஆனந்த ரசம் உங்களுக்கு தரும். அந்த உணர்வு எல்லாம் வல்ல பரம்பொருளிடம் உங்களை அழைத்துச் செல்லும். உலகில் உள்ள சொந்த பந்தங்கள் அனைத்தையும் மறந்து ஆனந்தத்தில் ஐக்கியப்படுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.